Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Trigonometry. Example 3.16 in the video பார்க்கலாம். If sin x is equal to 4 by 5 in first quadrant. First quadrant ஏன் சொல்கிறாங்கன்னா first quadrantல எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ sin x வச்சு cos x கண்டுபிடிப்போம். அப்போ cos xம் பாசிட்டிவ் வேல்யூவாகவே நம்ம எடுப்போம். சரிங்களா? அடுத்தது cos y is equal to மைனஸில் வருது பாருங்கள். minus 12 by 13 in second quadrant. So second quadrantல sin cosecant மட்டும்தான் பாசிட்டிவ், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதில் sin y கண்டுபிடிப்போம். sin வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ எடுப்போம். அதுக்காக தான் முன்னாடியே இதை கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் sin x minus y and cos x minus y. கிளியராக கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷனில் இது ரெண்டு டேர்மும் செய்ய முன்னாடி ஃபஸ்ட்டு sin x மட்டும்தான் இருக்குது. ஸோ cos x என்னன்னு கண்டுபிடிக்கணும். cos y மட்டும்தான் இருக்குது. இப்போ sin y என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிவனில் sin x is equal to 4 by 5 in first quadrant. cos x கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் செஞ்சோம். cos square x plus sin square x is equal to 1. இது நமக்கு தெரியும் இல்லையா? cos square theta plus sin square theta is equal to 1. இப்போ sin x இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணும்? cos x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ cos square x is equal to 1 minus sin square xன்னு மாறிடும். அடுத்தது cos x மட்டும் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin square xன்னு இருக்கும். ரூட் வேல்யூ வந்துருச்சுன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் எடுத்துக்கணும். கிளியரா? இப்போ இதில் தான் cos x is equal to plus or minus root of 1 minus sin square x. sin ஓட வேல்யூ sin x வேல்யூ 4 by 5. அதுக்கு ஒரு ஸ்கொயரும் எடுக்கணும் நம்ம. that is equal to plus or minus root of 1 minus 16 by 25. that is equal to plus or minus 25 ones are 25 minus 16 divided by 25. 25லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 9 by 25. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 by 5. கொஷனில் கொடுத்துருக்காங்க இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால் எல்லா டேர்ம்ஸுமே எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸுமே பாசிட்டிவ். ஸோ cos x வந்து ப்ளஸ் 3 by 5ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் எடுத்துக்கல. இதுக்கு தான் இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொஷனில் அவங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் வரும்போது நம்ம ப்ளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதனால் அடுத்தது cos y. cos y is equal to minus 12 by 13. sin y கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். cos square y is plus cos square y plus sin square y is equal to 1. இப்போ cos இருக்குது. ஸோ sin தான் கண்டுபிடிக்கணும். இப்போ sin square y is equal to 1 minus cos square y. next sin y is equal to plus or minus root of 1 minus cos square y. இப்போ cos square yல cosோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ sin y is equal to plus or minus root of 1 minus 12 by 13 மைனஸ் கண்டிப்பாக எழுதணும். sin y is equal to plus or minus root of 12 square by 13 square. அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் மட்டும் தான் வரும். 12 square 144, 13 square 169. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் sin y is equal to plus or minus root of 169 minus 144 divided by 169. இதோட வேல்யூ plus or minus 25 by 169ன்னு இருக்கும். ரூட் எடுக்கும்போது plus or minus 5 by 13 இருக்கும். அண்ட் இங்கே கண்டிஷன் என்ன? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 5 by 13 இதுதான் நம்ம வேல்யூ. இப்போ cos எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். sin ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனே சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன? sin x மைனஸ் ஒய். சொல்யூஷனில் sin x minus y இருக்கா? இதோட ஃபார்முலா முதல்ல நம்ம எழுதணும். sin x
cos y மைனஸ் இருந்தால் மைனஸ் cos x sin y. இப்போ sin xோட வேல்யூ sin x வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 4/5 இன்ட்டு cos y வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க -12/13. நம்ம வேணால் இங்கே மேலே எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம். sin x வேல்யூ 4/5 cos y வேல்யூ -12/13. நெக்ஸ்ட்டு cos x நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா 3/5. அடுத்து sin y ஓட வேல்யூ 5/13. இதை எழுதிட்டோம். மைனஸ் cos x வேல்யூ 3/5 sin y வேல்யூ 5/13. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 5 3s are 5 into 13 65. 4 into 12 minus 48. Again minus 3 5s are 15 by same 65. Denominator equal இருக்க numerator add பண்ணிடலாம். 48 plus 15 எவ்வளோ 1363 minus 63 by 65. இதுதான் sin x minus y ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்குமே? அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா cos x minus y. இப்போ ஃபார்மில் எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் இல்லையா? cos x minus y கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் எழுதலாம். cos x cos y plus sin x sin y. இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் முன்னாடி நான் என்னென்ன வேல்யூன்னு எழுதிட்டேன். ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. cos xோட வேல்யூ வந்து 3/5 cos y வேல்யூ -12/13 ப்ளஸ் sin x வேல்யூ 4/5 into sin y வேல்யூ 5/13. ஸோ 3 into -12 -36 divided by 5 into 13 ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா 65 plus 4 5s are 20 by 5 into 13 65. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. மேலே சால்வ் பண்ணால் -16/65 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர் cos x minus y ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும். இதை டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.